ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வசந்தபிரியா, தஞ்சை வெற்றி வேலன் சேனல்லேருந்து. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பஞ்சாபி டிஷ் ஒன்று. இதுக்கு பேர் மிஸ்ஸி ரொட்டி. இது ஒரு சப்பாத்தி வெரைட்டி. இதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி விதை, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் வெங்காயத்தாள், இது வேக வச்ச கடலைப்பருப்பு. நல்லா குக்கரில் போட்டு குழைய வேக வச்சுக்கணும். ஆனால் நான் கொஞ்சம் விரையாக எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் போட்டு நான் அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம கொத்தமல்லி, ஜீரகம், பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு உப்போட சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த மிஸ்ஸி ரொட்டிக்கு ஸ்பெஷலான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா மாதுளம்பழம். இந்த மாதுளம்பழம் இதுக்கான சட்னிலையும் சேர்க்கணும், இந்த ரொட்டிலையும் சேர்க்கணும். இந்த மாதுளம்பழத்தையும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த அரைக்கிற பொருட்களோட. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த கடலைப்பருப்பு வேக வைக்கும்போதே நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். நல்லா குழைய வேக விட்டுக்கணும். இதை கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இந்த மாவு பிசையும் போது போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, வெங்காயத்தாள், அப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம பிசைய வேண்டியது தான். நல்லா உங்களால் எவ்வளோ பொடுசாக நறுக்கி வச்சுக்க முடியுமோ அவ்வளோ பொடுசாக நறுக்கி வச்சுங்க. எதுக்குன்னா நம்ம சப்பாத்தி போடும்போது நமக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான். எவ்வளோ கொத்தமல்லி போட்டாலும் இதுக்கு நல்ல வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். அது நம்ம சுவையை தூக்கி தான் கொடுக்கும் அதிகப்படுத்தி. அதனால் கொத்தமல்லி நிறையா போடுங்க. மிக்சியில் அரைக்க வேண்டிய பொருட்களெல்லாம் நல்லா அரைச்சிட்டு நல்லா கரெக்டாக ஊற்றி பிசையணும். அவ்வளோதான். இதுக்கு எந்த தண்ணியுமே சேர்க்க தேவையில்லை. இந்த கடலைப்பருப்பில் உள்ளதும் நம்ம அரைச்சி போட்டதும் போதுமானது. மாதுளம்பழத்தில் இருக்கிற தண்ணியும் போதுமானது. இப்போ இதை சாதாரணமாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பக்கத்தில் கொஞ்சம் மாவு வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு நல்லா புசு புசுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு இஞ்சி, ஜீரகம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், அப்புறம் வெங்காயத்தாள், கடைசியாக மாதுளம்பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மாங்காய் தொக்கு இல்லை மாங்காய் ஊறுகாய். இப்போ நம்ம சாட் மசாலா கூட இதுக்கு போடலாம். ஆனால் நம்ம மாங்காய் தொக்கு அல்ல ஊறுகாய் போடுற அளவுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஏன்னா நம்ம மாங்காய் ஊறுகாய் இல்லை தொக்கில் மிளகாத்தூள் போட்டிருப்போம் இல்லையா. சாட் மசாலா ப்ளைனாக மாங்காய் அந்த இது மட்டும்தான் இருக்கும். சாட் மசாலான்னு சொல்லிட்டேன். ஆம்ச்சூர் பொடி, அதாவது மாங்காய் தூள் சேர்த்தோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இது பார்த்திங்கன்னா அந்த ஊறுகாய் டேஸ்ட் அதை சட்னியை இன்னும் கொஞ்சம் ருசியை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் காரம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி நம்ம எடுத்து போடும்போதே நமக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் மாவு தொட்டு தொட்டு போடுங்க, இல்லை எண்ணெய் தொட்டு போடுங்க. இது நம்ம இந்த சப்பாத்தி நெய்யிலையும் நம்ம போடலாம், இல்லை ப்ளெயினாக வெண்ணெயிலையும் போடலாம். நான் பொழுது போன டயத்தில் தான் செஞ்சேன். அதனால் வெண்ணெய் நெய்யெல்லாம் சேர்க்கலை, எண்ணெயில் தான் போட்டேன். அப்புறம் இது 2 விரலாலேயே பிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா அந்த கொத்தமல்லி கீரையில் உள்ள இலையில் உள்ள தண்ணி, மாதுளம்பழத்தில் உள்ள தண்ணி, கடலைப்பருப்பு வேக வச்சதோட தண்ணி எல்லாமே கலந்து அப்படியே ரொம்ப சாஃப்டாக ஆக்கி கொடுத்துரும். இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இந்த சட்னி இதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் இந்த நம்ம சாட் ஐட்டம் எல்லாத்துக்குமே இதை போட்டுக்கலாம். இது கரெக்டாக நம்ம அந்த சாட்டு ஐட்டம் எது பானிபூரி, பேல்பூரி, ரகடா பாட்டிஸ் இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாமும் போட்டுக்கலாம். இந்த சட்னி வச்சு செஞ்சுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. இது ரொம்ப ஆத்தென்டிக்காக நான் செஞ்சுருக்கேன். அதாவது எல்லாமே மாதுளம்பழம் அரைச்சி விட்டு கடலைப்பருப்பு வேக வச்சு அப்படி செஞ்சுருக்கேன். இன்னொரு முறையிலையும் செய்யலாம். நான் முடிஞ்சால் இன்னொரு முறை அப்லோட் பண்ணுறேன் செஞ்சு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு ரிசல்ட்டை சொல்லுங்கள். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக ருசியாக இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க.
இந்த குளிர்காலத்துக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சப்பாத்தி ஐட்டம்லாம். இந்த சப்பாத்தி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. எல்லா வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய சப்போர்ட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.